வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிற திரைப்படம் இதயம் முரளி, அதர்வா நடித்த திரைப்படம். அதான் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. 3 பசங்க படிக்கிறாங்க. படிக்கக்குள்ள அந்த டீச்சர்ஸுக்கு குழந்தை பேர் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தை பேர் அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அருமையான கதை. எப்படி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பசங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அதாவது 10 வயசு பசங்க முத்தமுத்தா குழந்தை பிறந்துடும் அப்படின்னா, முத்தமுத்தா குழந்தை பிறந்துடுமா அடப்பாதுன்னு. இப்போ ஹீரோ என்ன பண்ணி ஏதோ ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சு வந்திருப்பார். அப்போ ஹீரோவுக்கு அந்த டீச்சர் முத்தம் கொடுக்குறாங்க. அவன் பயங்கரம் நினச்சான், ஐயோ டீச்சர் முத்தம் கொடுத்துட்டாங்க, டீச்சருக்கு கர்ப்பமாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு வட்டாரத்துக்குள்ளே பேசுவாங்க. அப்போ பேசக்குள்ள டீச்சர் வைத்தியை ஃபாலோ பண்ணுவாங்க. பெருசாகுது. ஆக்சுவலி அது பெருசாகிடும் வயிறு. ஐயோ நம்ம டீச்சர் முத்தம் கொடுத்தது தான் இந்த மாதிரி பெருசாகி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் பயந்து இருப்பானுங்க. அதை பார்த்து ஒரு நாளைக்கு திடீர்னு மழை இடி இது இருக்கும். அந்த மிஸ்ஸு தனியாக இருப்பாங்க, அவங்க கணவர் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பசங்களாம் 3 பேர் போய் அந்த வீட்டுக்கு தான் அந்த டீச்சரை கூட்டின்னு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறான். ஃபார்ம் அவன் கணவன் தான் ஃபில்அப் பண்ணுது. இப்போ இந்த பசங்க என்ன நினச்சிது, மொத்தம் கொடுத்ததால கணவன்றதில் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான கதையை சொல்லியிருக்காங்க. இதை போல் காலகட்டங்கள் 1, 2, 3 காலகட்டங்கள் 3 லவரை சந்திக்கிறாரு. 3 லவர்கிட்டையும் தான் காதலை சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு, அழறாரு, புலம்புறாரு. அதுதான் அருமை. அதே போல் நண்பர்களே, அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினில் அந்த ஹீரோயினி கேரளாவுக்கு போகிறாங்க. இவர் போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்குறாரு, பிஸ்கட் வாங்குறாரு, சொல்ல முடியாது தவிக்கிறாரு. அந்த தவிப்பில் நல்ல டெப்த்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் கொஞ்சம் சோர்வாயிருக்கு, தோய்வாயிருக்கு. அது ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய அரசு அமைச்சர்கள், எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எழுத்தாப்பில் எவ்வளோ தொண்டர் இருப்பாங்க. அந்த தொண்டர்லாம் கேள்வி கேட்பாங்கள்ல, அந்த இடத்துல கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுச்சு, டல் ஆகிடுச்சு, தோய்வாயிடுச்சு. அதை கொஞ்சம் டெப்த்தாக அடித்து கிளம்சி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு என் சின்ன கருத்து. இருந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு 4-5 சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. பகத் பாசில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த ஹீரோயின் கல்யாணம் பண்ணுற அதிதிக்கிட்ட, ஏமா இப்போ இவன் கல்யாணம் பண்ணி உங்களை லவ் பண்ணி உங்கள் அன்பை ஏற்றுக்கிட்டு பெரிய விஷயமாகும், அதெல்லாம் நீங்கள் விஐபி, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அது பொருந்தலை. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராரு, கடைசியில் கொஞ்சம் தொய்வாக இருக்குது. இந்த படத்தில் அதர்வா இவ்வளோ படங்கள் தாண்டி அழகாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு 4-5 ஜேர்னலில் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அதை பார்க்கலாம், பாருங்கள்.